இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராசஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ராசஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்த்தோம். சோ ப்ராப்பர்ட்டினா என்ன? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்ற ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் சார். அது வந்து பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ப்ராப்பர்ட்டினா என்ன? It is a parameter sir, measurement to explain the system, about the system sir. It is a measurable characteristics of a substance or system. சரி, இது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிச்சாங்க. இப்ப நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னா என்ன? இல்ல, உனக்கு தெரிஞ்சது சொல்லு, ஒன்னும் கவலையே கிடையாது. சரியா? எக்ஸாம் கிடையாது. உங்ககிட்ட என்னன்னா அந்த ரிலாக்ஸ்னஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ரிலாக்ஸா ஒரு படம் பார்க்கும்போது எப்படி இருப்ப, தியேட்டர்ல எப்படி உட்கார்ந்துருப்ப, அதே இது வேணும். அப்பதான் வந்து இட் இஸ் a ஜர்னி. நம்ம என்ன பண்ண போறோம், உனக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு தெரியாததை அப்படியே உருவாக்க போறோம், தெரியாத ஆட் பண்ண போறோம். வேற ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். உனக்கு என்ன புரிதல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் அடுத்த இது என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா மனசுல என்ன தோணுதோ அது எவ்வளவு அப்பட்டமா இருந்தாலும் அது வெளியா அப்புறாணித்தனமா அப்படியே சொல்லிடு. மனசு என்ன நினைக்குதோ யோசிக்காம கொள்ளாம அப்படியே சொல்லிட்டேனா, ஓ கோபாலகிருஷ்ணன் இப்படிதான் நினைச்சு வச்சிருக்கான், நம்ம அப்போ வந்து இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு தோணும். சரியா? சொல்லு பாப்பா. ஸ்டேட்னா the present condition of the system sir. It is a condition. அவ்வளவுதான். சூப்பர் சார். ஸ்டேட்னா ஒரு தன்மை, கண்டிஷன். ஆனா அந்த ஸ்டேட்டை முடிவு பண்றதுக்கு நமக்கு தேவை ரெண்டு விஷயம் தேவை, ரெண்டு தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி தேவை. சரியா? எஸ் சார். கிராஃப் டிரா பண்றது. ஆமா, கிராஃப்ல அத வந்து இப்போ when you draw a graph, it is a position of the position which has to be defined by any two thermodynamic property. Any two thermodynamic property அப்படின்னா அததான் நம்ம ஸ்டேட்னு சொல்லுவோம். சரியா? இப்ப அடுத்தது வருவோம். What do you mean by process? Process. தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்கு சார். ஒன்னு ஃப்ளோ ப்ராசஸ், அடுத்தது வந்து நான் ஃப்ளோ ப்ராசஸ். ரெண்டு அது ப்ராசஸோட வகை. நம்ம என்னன்னா ப்ராசஸ்னா என்னன்னு கேக்குறோம். ப்ராசஸ்னா some amount of input and output சார். ஒரு இன்புட் கொடுத்து அதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்றதுதான் சார் ப்ராசஸ். கம்ப்ளீஷன் ஆஃப் a. ஓகே, நீங்க சொல்றது வந்து என்னன்னா நெட் ரிசல்ட்னு வச்சுங்களேன். நீங்க சொல்றது ஒரு நெட் ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா நான் கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் என்றால் என்ன அப்படின்றதுதான் கேள்வி. ப்ராசஸ் என்றால் என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். கேக்குதா? எஸ் சார், கேக்குது சார். ஆடிபிளா இருக்கு? ஓகே, ஏன்னா கொஞ்சம் வச்சிருக்கேன். கேக்குதுன்னா இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டா அப்படி சொல்லுவாங்கல்ல. சோ அதுதான் ப்ராசஸ். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுபடுறதுதான் ப்ராசஸ். இப்ப சிம்பிளா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இட் இஸ் a change of state. It is a change of state. அவ்வளவுதான். இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட, எதனால அப்படி ஆனன்றதும் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆனா அதான் ப்ராசஸ்னா ஒரு மாறுபாடு, ஒரு மாற்றம். எப்பவுமே வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும், அப்படியே மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் மாற்றம் அடையணும் அப்படின்னு பார்த்தனா, எதுக்குடா இந்த மாறுபாடு அப்படின்னு பார்த்தனா, அங்க
நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாற்றம் தான் மதிப்பு கூட்டும். ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறும்போது என்னன்னா மதிப்பு கூட்டும். கல்லா இருக்க வரைக்கும் மதிப்பு கம்மி, சிலையானா மதிப்பு அதிகம் சார். மதிப்பு அதிகம். அதனாலதான் இந்த மாற்றத்தை ரசிக்கிறாங்க. இந்த ப்ராசஸ்ல என்னன்னா அதான் ரசிக்கிறாங்க. ப்ராசஸ் இஸ் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். சோ இப்ப வரும், இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு வரும். ப்ராசஸ் இரண்டு வகைப்படும். ஒன்னு ஃப்ளோ ப்ராசஸ், ஒன்னு நான் ஃப்ளோ ப்ராசஸ். நான் ஃப்ளோ ப்ராசஸ். ஒன்னு ஃப்ளோ ப்ராசஸ், இன்னொன்னு நான் ஃப்ளோ ப்ராசஸ் சொல்லிட்டு ப்ராசஸ் இரண்டு வகைப்படும். சரி இருக்கட்டும். இப்போ ஃப்ளோ ப்ராசஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் அடுத்த கேள்வி. ஃப்ளோ ப்ராசஸ்னா இட் ஹேப்பன்ஸ் இன் ஓபன் சிஸ்டம் சார். ஓபன் சிஸ்டத்துல ஃப்ளோ ப்ராசஸ் இருக்கு சார். சரியா சொன்னீங்க. ஓபன் சிஸ்டத்துல அங்க நடக்கிற விஷயம் வந்து ஃப்ளோ ப்ராசஸ் சொல்லிட்டீங்க. சோ இந்த சிஸ்டத்துல தான் ஃப்ளோ ப்ராசஸ் நடக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா அங்க என்ன நடக்குது? மாஸ் என்ன பண்ணுது? மாஸ் என்ன பண்ணுது? மாஸ் சார் மாஸ் சேமா தான் சார் இருக்கும். மாஸ் வந்து உள்ள வருமா? மாஸ் இன்ஃப்ளோ டேக் பிளேஸ், மாஸ் outflow take place. The process in which mass inflow and outflow take place is known as flow process. Flow process. Super. இப்போ flow processனா நமக்கு என்னன்னு தெளிவா வெட்ட வெளியா தெரிஞ்சிச்சு. அடுத்தது ரகசியம் என்னன்னா வரும் அடுத்த கேட்டகரி என்னது? நான் ஃப்ளோ ப்ராசஸ். நான் ஃப்ளோ ப்ராசஸ். இப்ப எந்த ஒரு வார்த்தையை கேட்டாலும் ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கங்க. சரியா? இப்போ உங்களுக்கு வந்து நான் ஃப்ளோ ப்ராசஸ் அப்படின்ற வார்த்தையை கேக்குறீங்க, ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்மைல். அது தெரியுதோ தெரியலையோ ஒரு ஸ்மைல். சரி இப்ப சொல்லுங்க நான் ஃப்ளோ ப்ராசஸ் என்ன? There is no inflow and outflow in the system sir. அப்புறம் எப்படி சொல்றது? மாசு உள்ளே போலாமே வெளியே வராமே இருந்தா என்ன ஆவறது? ஆபத்து இல்லையா? சிஸ்டத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அவ்வளவு சிஸ்டம் செத்து போயிடும். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் மட்டும், எனர்ஜி ஒர்க் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஒர்க் டிரான்ஸ்ஃபர் நடக்கும், மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. ஆனா there is some mass flow within the system. Flow within the system. Yes sir, correct sir. Mass transfer தான் நடக்காது தவிர but mass flow take place within the system. அதாவது closed systemல இந்த process அப்சர்வ் பண்றாங்க நான் flow process. Mass is flowing within the system but energy transfer take place. Energy transfer take place அப்படின்னா energy transfer take place inside and outside the boundary of the energy transfer take place. Energy இந்தப்ப heat work transfer take place அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது flow systemல நடக்கிற ஒரு அற்புதமான விஷயம். இதான் flow process, non flow process. flow process இரண்டு வகைப்படும். என்னன்னு? With respect to time. க்ளூ கொடுக்கிறேன், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். Steady flow, unsteady flow. Yes, you are right. Steady flow process, unsteady flow process. Steady flow process na enna appdin pathina, when the mass flow rate, inflow rate and is equal to the mass outflow rate. Let the mass flow rate is constant with respect to time.
இப்படியும் சொல்லலாம் மாஸ் ஃப்ளோ இன்ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அவுட்ஃப்ளோ ரேட் சொல்லலாம். இல்லாட்டி மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா அது ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ். Mass inflow rate is not equal to mass outflow rate. Illati mass flow rate varies with respect to time அப்படினா நேரத்தை பொறுத்து மாறினானா அதான் unsteady flow process. இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வேற மாதிரி பிரிக்கிறாங்க. The process classified into reversible process, irreversible process. Reversible process na enna? Sir, adu flow on a path le திரும்பி return அதே path follow பண்ணும் sir. Return to its original end condition in the same path, sir. It's called reversible process. Yes, reversible process is the process which take place between 2 points, 1 and 2. Through the forward path. It has to travel it has to change state to state in a particular path. Then the process can be reversed from 2 to 1 in the same path. It's termed as reversible process. எந்த பாதையில போதோ அதே பாதையில அந்த ப்ராசஸ் வர முடிஞ்சா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். அது ரிவர்சிபிள். அப்ப அங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா there is no friction evidence. Sir, there is no evidence of friction in the reversible process. அப்ப irreversible process என்னன்னா the process in which the forward path from 1 to 2 is not equal to the reversed path from 2 to 1 due to the evidence of friction in that process. சரியா? Yes sir. Due to evidence of friction in that process. அப்படின்னா அது irreversible process. சரி, இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் மறுபடியும் மூணாவது வகை. The process can be classified into quasi-static process and non-quasi-static process. Quasi-static process na enna? It is a reversible process, sir, with infinitesimal temperature difference. Okay. So என்ன சொல்லுவாங்க அப்படின்னா quasi-static process na the process which pass through a series of equilibrium state. ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வழியா அப்படியே ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு வச்சுக்கங்களேன், அதான் குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். இல்லை ஆர் இட் மே டிஃபர் இன் a infinitesimal deviation from the equilibrium state. infinitesimalனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா very very small change. infiniteனா large, infinitesimal na small state. Very small. The process in which it passes through the equilibrium state or infinitesimal deviation from the equilibrium state, adan quasi-static process. அப்ப non quasi-static process na the process which passes through the non-equilibrium state. அது நான் quasi-static process. So which other than quasi-static process எல்லாமே நான் quasi-static process தான். சரியா? இப்போ என்னென்னலாம் பார்த்தோம் நம்ம? சார் நம்ம process பார்த்தோம் சார். processனா என்னன்னு பார்த்தோம். process முன்னாடி ஸ்டேட்னா என்னன்னு பார்த்தோம். ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்த்தோம். Yes sir.
சார் அப்ப பாசிவ் ஸ்டாட்டிக் ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் தானே சொல்லுவாங்க? ரிவர்சிபிள் தான். அது என்னன்னா அது ஒரு நேச்சர். இப்ப ஒரு லைன் போகுதுன்னா லைனை ஒட்டினா மாதிரியே போகும். ரோடு இருக்குன்னா ரோடுக்கு பக்கத்துலயே போகலாம். ஒரு ரோடு இருக்கு, இப்ப நீங்க திருவண்ணாமலையில இருக்கீங்க, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், அதுக்கு ரோடு போட்டிருக்காங்க. ஒண்ணு ரோட்டு மேலேயே வருவ, இல்ல டூ வீலர்ஸ் போக ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அந்த கோட்டுக்கு பக்கத்திலேயே வருவ. அப்படி வந்தனா அது குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். இல்ல நீ காடு, மலை, கடல், ஆறு எல்லாம் தாண்டி வந்தா வச்சுக்கேன், அது நான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்னா அப்படியே ஈக்குவல் ஸ்டேட்டை ஒட்டினா அதுலயே போறது, இல்ல ஒட்டினா மாதிரியாச்சும் போறது. நான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்னா பாதெல்லாம் கிடையாது, வேற எங்க வேணா இஷ்டப்பட்ட மாதிரி போறது நான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். ஈக்குவல் ஸ்டேட்ல போகாம ரோட்டு மேல வண்டியை ஓட்டாம ரோட்டை விட்டு வெளியில வயல்வெளி, புல்வெளி, ஆறு, மலை, கடல் அப்படி ஓட்டிட்டு வந்தா அது நான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். அந்த மாதிரி ஏதோ 2 பாயிண்ட், திருவண்ணாமலை டு கோயம்புத்தூர் நான் ரோட்லயே தான் போவேன் அப்படின்னா அது ஈக்குவல் கண்டிஷன்ல போறோம். இல்ல அந்த கோட்டுக்கு பக்கத்துல போறோம் அப்படின்னாலும் ஓகே தான். நான் ரோடும் கிடையாது, அந்த கோடும் கிடையாது, நான் பாட்டு வேற எங்கேயாச்சும் போவேன் அப்படின்னா நான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். சரியா? புரிஞ்சுக்கலாம். ஸோ அது இல்லாம நம்ம ப்ராசஸ் பார்த்தோம். ப்ராசஸ் பார்த்தா டைப்ல என்ன டைப் பார்த்தோம்? ஃப்ளோ ப்ராசஸ், நான் ப்ராசஸ் பார்த்தோம். ஃப்ளோ ப்ராசஸ், ஸ்டெடி ஃப்ளோ, அன்ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிவர்சிபிள், இரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்த்தோம். அப்புறம் குவாசி ஸ்டாட்டிக், நான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் பார்த்தோம். அடுத்தது இப்ப பார்க்க போறது அடுத்தது ரியல் ப்ராசஸ், ஐடியல் ப்ராசஸ். சரியா? ரியல் ப்ராசஸ், ஐடியல் ப்ராசஸ். ஐடியல் ப்ராசஸ்னா வந்து the process which take place in the ideal condition or which obeys the ideal gas law. அப்படி ஒபே பண்ணிட்டே ஒரு ப்ராசஸ் போச்சுன்னா அது ஐடியல் ப்ராசஸ். இல்ல கன்சிடரிங் ஃபிக்ஷன் நடந்ததுன்னா அது ரியல் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ்லாம் ஐடியல் ப்ராசஸ். சரியா? இமேஜினரி ப்ராசஸ். ஆமா, இமேஜினரி ப்ராசஸ் தான். ஃபிக்ஷனோட நடக்கலாம் இரிவர்சிபிள் ப்ராசஸ், அது ரியல் ப்ராசஸ். ஸோ இவ்வளவுதான் அந்த கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு வந்து கொஸ்டின்ஸ், ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணீங்க. இப்போ அடுத்த இது வந்து கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த இது வந்து இன்னொரு லிங்க்ல வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணி பேசுவோம். சரியா? ஒரு 5 minutes. தேங்க்யூ. தேங்க்யூ சாம்பியன்.